ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, இலை, அப்புறம் பூ கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதோட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 1/2 கேஜி சிக்கனுக்காக சொல்கிறது அளவு. இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிறேன். இப்போ இது சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வதங்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், மல்லி போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மல்லி போட்டுக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட் போட்டுக்கிறோம், ஒரு 4-5 அளவுக்கு. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இருக்கணும், ரொம்ப நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் உள்ள எல்லாத்துலேயும் கழுவி ஊற்றிக்கிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சிக்கன் குழம்பு. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.